Welcome to the course on Spoken English. அனைவருக்கும் வணக்கம். Asking and answering questions on personal information Part 2, அதாவது தனிப்பட்ட தகவல்களைப் பற்றிய கேள்விகளும் பதில்களும் பாகம் 2 காணொளிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஃபேமிலி, அதாவது குடும்பத்தை சார்ந்த கேள்விகளையும் பதில்களையும் பற்றி இப்பொழுது பார்க்கலாம். What are your parents' names? உங்கள் பெற்றோர்களின் பெயர் என்ன? My parents' names are John and Sheila. என் பெற்றோர்களின் பெயர் ஜான் மற்றும் ஷீலா. Where does your family live? உங்கள் குடும்பம் எங்கு வாழ்கின்றது? My family lives in New York City. என் குடும்பம் நியூயார்க் நகரத்தில் வசிக்கின்றது. What does your family do for a living? உங்கள் குடும்பம் வாழ்வதற்காக என்ன செய்கிறது? My mother is a doctor and my father is an architect. எனது தாய் ஒரு மருத்துவர், எனது தந்தை ஒரு கட்டிட வடிவமைப்பாளர். How often do you see your family? உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் எத்தனை முறை சந்திப்பீர்கள்? I see my family once a year during the holidays. விடுமுறையின் போது வருடத்திற்கு ஒரு முறை என் குடும்பத்தை சந்திப்பேன். Do you have any relatives living nearby? அருகாமையில் யாரேனும் உறவினர்கள் உள்ளனரா? Yes, I have an aunt living nearby. ஆம், என்னுடைய அத்தை அருகாமையில் வாழ்கின்றார். How many siblings do you have? உங்கள் உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர்? I have 3 siblings. எனக்கு 3 உடன் பிறந்தவர்கள் உள்ளனர். Are you married? If so, what is your spouse's name? உங்களுக்கு திருமணமாகிவிட்டதா? திருமணமாகியிருந்தால் உங்கள் வாழ்க்கைத் துணையின் பெயர் என்ன? Yes, I am married. My spouse's name is Richie. ஆம், எனக்கு திருமணமாகிவிட்டது. என் கணவரின் பெயர் ரிச்சி. Do you have any pets? If so, what kind? உங்களிடம் செல்லப்பிராணிகள் உள்ளதா? உள்ளன என்றால் அவற்றின் வகைகள் என்ன? Yes, I have 2 dogs and a cat. ஆம், என்னிடம் 2 நாய்கள் மற்றும் ஒரு பூனை உள்ளது. இப்படித்தான் குடும்பம் சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்கவும் அதற்கு பதில்களை கூறவும் வேண்டும். இப்பொழுது எஜுகேஷன், அதாவது கல்வி சம்பந்தப்பட்ட கேள்வி பதில்களை பார்க்கலாம். Where did you go to school? நீங்கள் பள்ளிக்கு எங்கு சென்றீர்கள்? I went to Lincoln High School. நான் லிங்கன் உயர்நிலைப் பள்ளிக்கு சென்றேன். Did you enjoy school? Why or why not? நீங்கள் உங்கள் பள்ளி பருவத்தை மகிழ்ந்து அனுபவித்தீர்களா? ஏன் அல்லது ஏன் இல்லை? Yes, I enjoyed school because I loved learning new things and meeting friends. ஆம், நான் என் பள்ளி பருவத்தை மிகவும் மகிழ்ந்து அனுபவித்தேன். ஏனென்றால் எனக்கு புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வதையும் நண்பர்களை பார்ப்பதையும் மிகவும் நேசித்தேன். What was your favorite subject in school? பள்ளியில் உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடம் எது? My favorite subject in school was history. எனக்கு மிகவும் பிடித்த பாடம் வரலாறு. Who was your favorite teacher? பள்ளியில் உங்களுக்கு மிகவும் பிடித்த ஆசிரியர் யார்? My favorite teacher was Mrs. Johnson because she made learning fun and engaging. எனக்கு மிகவும் பிடித்த ஆசிரியர் திருமதி ஜான்சன். ஏனென்றால் அவர் கற்றலை மிகவும் மகிழ்ச்சியுள்ளதாகவும் ஈடுபாடுள்ளதாகவும் வைத்திருந்தார். What is your highest level of education? உங்களின் உயர்நிலைக் கல்வி என்ன? My highest level of education is a master's degree. எனது உயர்நிலைக் கல்வி முதுகலைப் பட்டம். What did you major in at university? பல்கலைக்கழகத்தில் நீங்கள் எதில் பட்டம் பெற்றீர்கள்? I majored in computer science. நான் கணினி அறிவியலில் பட்டம் பெற்றேன். Are you planning to pursue further education?
நீங்கள் மேலும் படிப்பதற்கு திட்டமிடுகிறீர்களா? Yes, I am planning to pursue further education in business administration. ஆம், நான் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கலாம் என்று திட்டமிடுகிறேன். இப்படித்தான் கல்வி சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்கவும் அதற்கு பதில்களை கூறவும் வேண்டும். இப்பொழுது கரியர் அதாவது தொழில் சம்பந்தப்பட்ட கேள்வி பதில்களை பற்றி பார்க்கலாம். What do you do for a living? வாழ்வதற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? I work as a software engineer. நான் மென்பொருள் பொறியாளராக பணி செய்கிறேன். Where do you work? நீங்கள் எங்கு வேலை செய்கிறீர்கள்? I work at ADT. நான் ஏடிடியில் பணி செய்கிறேன். How long have you been working in your current job? தற்போதுள்ள பணியில் நீங்கள் எவ்வளவு காலமாக வேலை செய்கிறீர்கள்? I have been working in my current job for 4 years. தற்போதைய பணியில் நான் 4 ஆண்டுகளாக வேலை செய்கிறேன். What was your first job? உங்களுடைய முதல் வேலை என்ன? My first job was a cashier at a local grocery store. நான் உள்ளூர் மளிகை கடையில் காசாளராக பணியாற்றினேன். What is your dream job? உங்களின் கனவு வேலை என்ன? My dream job is to be a travel writer. பயண எழுத்தாளராக இருப்பதுதான் என்னுடைய கனவு வேலை. What skills do you have related to your job? உங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட எந்தெந்த திறன்கள் உங்களிடம் உள்ளன? I have skills in project management, coding in Python and data analysis. என்னிடம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், கோடிங் இன் பைத்தான், டேட்டா அனாலிசிஸ் போன்ற திறன்கள் உள்ளன. Do you enjoy your work? Why or why not? நீங்கள் உங்கள் வேலையை ரசித்து செய்கிறீர்களா? ஏன் அல்லது ஏன் இல்லை? Yes, I enjoy my work because it allows me to solve complex problems and collaborate with talented colleagues. ஆம், என் வேலையை நான் மிகவும் நேசிக்கிறேன். ஏனென்றால் அது கடினமான பிரச்சனைகளை தீர்க்கவும் திறமையான சக பணியாளர்களுடன் இணைந்து செயல்படவும் எனக்கு வழிவகுக்கின்றது. Have you ever changed careers? நீங்கள் உங்கள் பணியை மாற்றம் செய்துள்ளீர்களா? No, I have not changed careers. இல்லை, நான் என் பணியை மாற்றம் செய்ததில்லை. What are your career goals? உங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட குறிக்கோள் என்ன? My career goals are to advance to a leadership position and contribute to innovative projects in my field. தலைமை பொறுப்பை நோக்கி முன்னேறுவதும் புதுமை நிறைந்த தொழில் திட்டங்களில் பங்கெடுப்பதும் தான் என்னுடைய தொழில் சம்பந்தப்பட்ட குறிக்கோள்கள். Do you work full-time or part-time? நீங்கள் முழுநேர பணி செய்கிறீர்களா அல்லது பகுதி நேர பணி செய்கிறீர்களா? I work full-time. நான் முழுநேரம் பணி செய்கிறேன். Do you have any side projects or businesses? உங்களிடம் ஏதேனும் கூடுதல் பணி அல்லது வியாபாரம் உள்ளதா? Yes, I have a side business where I develop mobile apps. ஆம், நான் கைபேசிக்கான செயலிகளை உருவாக்கும் கூடுதல் வியாபாரத்தை செய்கிறேன். இப்படித்தான் தொழில் சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்கவும் அதற்கான பதில்களை கூறவும் வேண்டும். மற்ற தலைப்புகளுக்கான கேள்வி பதில்களை 3வது பாகத்திற்கான காணொளியில் பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ரியா. டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல், அகடமிக் கோர்ஸ் உருவாக்குவதற்கும் ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியது ஆல்வின் டிசைன் டெக்னாலஜீஸ். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண், மின்னஞ்சல் மற்றும் இணையதளத்தின் தகவல்கள் திரையில் காண்பிக்கப்பட்டுள்ளன. நன்றி.